வணக்கம். மகிழ்ச்சினா என்ன? இது ரொம்ப பழமையான ஒரு கேள்வி இல்லையா? இந்த கேள்விய மையமா வச்சு சில குறிப்புகளை நீங்க எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க. ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நாம ஆப்ரஹாம் லிங்கனோட ஒரு மேற்கோள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் தாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தங்கள் மனதில் முடிவு செய்கிறார்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? நிஜமாவே இவ்ளோ சுலபமா இது? ஆமா, மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா அவங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி மகிழ்ச்சிக்கான இந்த தேடல் அது ஒரு உலகளாவிய விஷயம். தத்துவவாதிகள், மதகுருமார்கள், தலைவர்கள்னு பலரும் இதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆமா, எல்லா லட்சியங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இதுதான் கடைசி இலக்குன்னு கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். ஆனா இனி ஒரு சிக்கல் இருக்கு. மகிழ்ச்சியோட வரையறை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. சிலர் வேலை, சாதனை, வெற்றி இதுல சந்தோஷத்தை பாக்குறாங்க. இன்னும் சிலர் அன்பு, குடும்பம், நண்பர்கள், மதம்னு வேற விஷயங்கள்ல தேடுறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தத்துவவாதிகள் எல்லாருமே ஒரு மைய கருத்துல ஒத்து போறாங்க. அதாவது உண்மையான மகிழ்ச்சி நமக்கு உள்ளிருந்து தான் வருதுன்னு. உள்ள இருந்து வருதா? ஆமா, அது நம்மளோட சிந்தனை முறையிலிருந்து பிறக்குது. எந்த ஒரு பொருளோ இல்ல வெளியிருந்து வர வெற்றியோ அது தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத விளக்க உங்க குறிப்புகள்ல மாரிஸ் மெட்ரலிங்கோட தி ப்ளூ பேர்ட் நாடகத்தை ஒரு உதாரணமா காட்டியிருக்காங்க. ஆமா, ரொம்ப அழகான ஒரு கதை அது. அந்த நாடகத்துல 2 குழந்தைங்க மகிழ்ச்சியை கொடுக்கிற நீல பறவையை தேடி ரொம்ப தூரம் பயணம் செய்வாங்க. ஆனா கடைசியில அந்த பறவை அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. கரெக்ட். அப்போ மகிழ்ச்சியை வெளியே தேடுறது வீண், அது நமக்குள்ளேயே தான் இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த கருத்து தான் மார்க்கஸ் ஆரேலியஸோட மெடிடேஷன்ஸ் புத்தகமும் சொல்லுது. ஓஹோ, இது அனைத்தும் உங்களுக்குள் உங்கள் சிந்தனை முறையில் உள்ளது அப்படின்னு அவர் சொல்றார். இது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட யோசனை கிடையாது. பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்கிற ஒரு ஞானம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுது. மகிழ்ச்சிக்கான தேடல்ங்கிறது எங்கேயோ தூரமா போற பயணம் இல்ல. அது நம்மளோட சொந்த மனசையும் ஆன்மாவையும் ஆராயறது தான். சரி. இப்போ இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. மகிழ்ச்சிங்கிறது நம்மளோட சிந்தனை முறையில தான் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள்லாம் சொல்லுது தானே? ஆமா. அப்படியானா உங்களை மகிழ்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கொண்டு வர இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க மாத்தக்கூடிய ஒரு எண்ணம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.